ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரோட இன்ஸ்டாலேஷன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஏர் ஃபைபர் எப்படி வாங்குறது, என்ன பிரைஸ், அதோட அன்பாக்சிங் சொல்லிட்டு ஃபுல் டீடைலா போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வாங்கினா என்ன பிரைஸ், ஆஃபர்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறது, இது எப்படி ப்ரோ இன்ஸ்டாலேஷன் பண்றது, நானே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாமா இல்ல ஆள் வச்சு தான் பண்ணுமா, இன்ஸ்டாலேஷன் பண்றது ஏதாவது காம்ப்ளிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏர் ஃபைபர் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ வந்து அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போதைக்கு என்ன ரேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஃபுல் இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஸ்பீட் டெஸ்டையும் பார்ப்போம். சரிங்களா? சோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ. ஓகே, ஏர்டெல் ஏர் ஃபைபர் நீங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பண்ணி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதன் மூலமா நீங்க எப்படி வாங்குறது, என்ன பிரைஸ் சொல்லிட்டு ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்ல ப்ரோ, எங்க ஏரியா வந்து ஏர்டெல் 5G கிடைக்குது, நல்லாவே இருக்கு, இது ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் வந்து நான் ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியுமா, இல்ல எங்க ஏரியால இன்ஸ்டாலேஷன் அவைலபிள் இருக்கா, ஒரு சில பேர் நீங்க கேட்டுருக்கலாம். ஏர்டெல் ஷோரூம்லயோ இல்ல ஏர்டெல் கஸ்டமர் தேங்க்ஸ் ஆப்லயோ நீங்க அப்ளை பண்ணி பாத்துருக்கலாம். அது கேன்சல் வந்திருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க ஏரியாக்கு அவைலபிலிட்டி இல்ல, கம்மிங் ஜூன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தாலும் வரி பண்ணிக்க தேவையில்ல, நம்ம மூலியமா உங்களால வாங்கிக்க முடியும். அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டால. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃபைபர்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்லயும் கேட்டிருக்கீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாலையும் கேட்டிருக்கீங்க. ஏர் ஃபைபர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைல் வந்து நான் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ வெளியே போனோம் அப்படின்னா இன்டர்நெட் ஸ்பீட் நல்லாவே இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டவுனா இருக்கு, ஸ்லோவா இருக்கு இன்டர்நெட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வெளியே போய் 5G வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எந்த இடத்துல சிக்னல் நல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். சோ இதே பேட்டர்ன் தான் ஏர்டெல் ஏர் ஃபைபரா இருந்தாலும் சரி, ஜியோ ஏர் ஃபைபரா இருந்தாலும் சரி. இப்போ இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம் இருக்கும் இல்லையா? இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணலாம், இல்ல ஜியோ யூஸ் பண்ணலாம், அல்லது வோடாஃபோன் யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு சிம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் ரிசீவ் பண்றதுக்காக ரிசீவர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சோ அதன் மூலியமா தான் நம்ம எந்த நெட்வொர்க், அதாவது எந்த சிம் யூஸ் பண்றோமோ அந்த சிம்மோடைய நெட்வொர்க் வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குது. சோ வந்து இதே பேட்டர்ன் தான். இப்போ இந்த ரிசீவர் பிளஸ் வந்து அந்த சிம் கார்டு, பட் நார்மல் சிம் கார்டு இல்லாம சிம் கார்டு வந்து இந்த ஆண்டனால வந்து உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுல நான் சொன்ன மாதிரி சிம்மும் இருக்கும், பிளஸ் வந்து அதோட ரிசீவர் இதுதான். சரிங்களா? இதுல வந்து இருக்கிற சிம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல்ல போற மாதிரி நார்மல் சிம் இருக்காது. இதுல வந்து சிம் சொல்லி போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ரிசீவர் ஆண்டனா வந்து உங்க வீட்டுல எந்த இடத்துல சிக்னல் ஸ்ட்ரென்த் 5G ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கோ அந்த இடத்துல நீங்க ஹைட்டா பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதன் மூலமா ஒயரை கனெக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு கீழே ரவுட்டர் மூலமா, இந்த ரவுட்டர் மூலமா நீங்க சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ளேயே இன்டர்நெட் 5G வந்து அன்லிமிட்டடா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதெல்லாம் இப்ப இன்ஸ்டாலேஷன் நம்ம பாத்துருவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரா இருந்தாலும் சரி, ஜியோ ஏர் ஃபைபரா இருந்தாலும் சரி, ஹோமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்தலாம். இப்போ ஒரு லாரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இது டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப வந்து நீங்க அவங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்க லாரி மேலேயோ அல்லது வந்து உங்க பஸ் மேலேயோ அல்லது உங்க கார் மேலேயோ, நிறைய பேர் கார்ல கூட வந்து இன்டர்நெட் நல்லா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். இப்ப காரோட டாப்லயோ நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டர் வந்து இப்ப கார்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா காருக்கு தகுந்த மாதிரி கன்வெர்டர் இருக்கு. சரிங்களா? அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். கன்வெர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மகிட்டே இருக்கு. சரிங்களா? நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கு நான் வந்து மொபைல்லேயே வந்து 5G டேட்டா போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். நீங்க வந்து 5G இப்போ ஜியோ இருந்தாலும் சரி, ஏர்டெல் இருந்தாலும் சரி, மொபைல்ல நீங்க 5G யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மொபைல் வந்து ஹீட் இஷ்யூ இருக்கு. சரிங்களா? கண்டினியூவா நீங்க 5G யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மொபைல் வந்து ஹீட் ஆகும். இதன் மூலமா நீங்க யூஸ் பண்றதுனால வைஃபை மூலமா பொதுவாகவே நீங்க மொபைல் கனெக்ட் பண்ணி நீங்க அதிக நேரம் மொபைல் நீங்க யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மொபைல் வந்து நீங்க 5G நீங்க யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். சரிங்களா? 5G நீங்க கண்டினியூட்டியா நீங்க கேம் விளையாடுறீங்க இல்ல வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார்ஜும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகும். சரிங்களா? பட் வைஃபை மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜும் வந்து ஓரளவுக்கு பேக்கப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. சோ ஓவராலா 5G சிக்னல் இருந்தாலே போதும், உங்களால வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் இருந்தாலும் சரி, ஜியோ ஏர் ஃபைபர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி உங்க கார்லயோ இல்ல லாரி, உங்க ஓன் லாரிலயோ இல்ல நீங்க ரெண்டலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க டிரைவரா ஒர்க் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி உடனே எடுத்துட்டும் போய்க்கலாம். வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ எப்படி டிஸ்மேண்டில் பண்றது சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ காட்டுவேன். சரிங்களா? சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இதான் ஆண்டனா. இதுல வந்து RJ45 கேபிள். இந்த கேபிள் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னாலே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். சோ ஓவரால் வந்து இதை வந்து உள்ள வச்சு ஜஸ்ட் லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டு சோ இதான் அந்த ரவுட்டர். சரிங்களா? இந்த ரவுட்ல வந்து நீங்க இன்புட் கொடுத்தணும். இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். உங்க கார்லயோ இல்ல உங்க வீட்லயோ நீங்க வச்சுக்கணும். சோ ஓவரால் இதுதான் இதோட இன்ஸ்டாலேஷனே. சரிங்களா? இங்க ஒரு ஒயர், இங்க ஒரு ஒயர், இதுதான் வரும். இந்த ஆண்டனா வந்து எந்த அளவுக்கு நீங்க ஹைட்ல வைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க லாரிலயோ இல்ல கார்லயோ இல்ல வேன்லயோ எதுலயோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வந்து
நீங்க ஹைட்டா வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. டேஷ்போர்ட்ல வச்சிட்டீங்கனாலே போதும். பக்கத்துல டேஷ்போர்ட்ல வச்சிட்டீங்க அப்படின்னாலே இது ரிசீவ் பண்ணி உங்களுக்கு ரவுட்டர் மூலமா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுல வந்து 20க்கும் மேற்பட்ட டிவைஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி டேஷ்போர்ட்லயோ அல்லது கார் ஃப்ரண்ட்லயோ வச்சு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒர்க்கிங் அவர்ஸ் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இது 2 மட்டும் தான். இது 2 மட்டும் நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல வந்து இந்த ஒயரோட, ஓகேங்களா, இந்த ஒயரை வந்து நம்ம கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இது வந்து வெளியே உங்க 5G சிக்னல் எங்க கிடைக்குதோ அங்க வெளியே வச்சுட்டு இதை வந்து வீட்டுல வச்சு பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து இன்டர்நெட் வந்து கன்ஃபார்மா யூஸ் பண்ணிக்க முடியும் 100%, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அது மட்டும் இல்லாம ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல வந்து ஃபைபர் கனெக்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ யூஸ் பண்ணலாம், பிஎஸ்என்எல் இல்ல ஏர்டெல் ஏதோ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப மழை பெய்யுது, இல்ல ஒயர் எங்கேயா கட் ஆயிடுச்சு, மரம் அது மேல வந்து ஒயர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து டிராப் ஆயிடும். நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க வந்து பாப்பாங்க. பட் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரா இருந்தாலும் சரி, ஜியோ ஏர் ஃபைபரா இருந்தாலும் சரி, எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, டவர், அதாவது 5G டவர் உங்க ஏரியால வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டவர் மூலியமா அந்த சிக்னல் தான் ரிசீவ் பண்ணுது. உங்க மொபைலுக்கு என்ன சிக்னல் ரிசீவ் பண்ணுதோ அதே சிக்னல் தான் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்து அனுப்பிச்சு வைக்குது. இந்த ரவுட்டர் மூலியமா உங்களால வைஃபை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம போன வருஷம் டிசம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து தொடர்ச்சியா 2 நாள் வந்து பவர் கட் ஆயிருச்சு. சரிங்களா? அப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க எந்த ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திருந்தாலும் சரி, அந்த ஃபைபர் கனெக்ஷனுக்கு ஒரு பேக்கப் தேவைப்படும். இப்போ உங்க வீட்டுல இன்வெர்டர் இருந்திருக்கலாம், இன்வெர்டர் இருந்தாலும் உங்களால வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைபர் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபர் கனெக்ஷன் டைரக்டா போய் இப்போ ஏர்டெல் நீங்க இருந்தாலும் சரி, மத்த பிராண்ட் எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு ஜங்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஜங்ஷன் வந்து ஒரு சர்வர் இருக்கும். சரிங்களா? ஃபைபர் கனெக்ஷன் ஒரு பெரிய சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்கு வந்து ஒரு பேட்டரி பேக்கப் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 hours தான் தாங்கும். 6 hours மேல கரண்ட் இல்ல அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஃபைபர் கனெக்ஷன் வராது. உங்க வீட்டுல இன்வெர்டர் இருந்தாலும் உங்களால வந்து ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து டவருக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து பவர் இருக்கோ இல்லையோ மொபைலுக்கு வந்து டவர் கொடுத்தே ஆகணும். ஸோ வந்து ஏதாவது ஒரு ஜென்ரேட்டரோ ஏதாவது வச்சு அவங்க ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 5G சிக்னல் வந்து ரிசீவ் ஆகி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்களா, இது ஏர் ஃபைபர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் வந்து 2500 ரூபாய் இன்னைக்கு ரேட்ல இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல, வந்துச்சு அப்படின்னா பிரைஸ் கொஞ்சம் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பிரைஸ் வந்து 2500 ரூபாய். சரிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்க பண்ணி தருவோம். இது நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைவேட்டா என்னோட நம்பர் கொடுக்குறேன், அதன் மூலியமா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க டீல் பண்ணிக்க முடியும். ஏர்டெல் ஏர் ஃபைபர் மட்டும் கிடையாது, ஜியோ ஏர் ஃபைபரும் பண்றோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஃபைபர் கனெக்ஷன் பண்றோம், டிடிஹெச் கனெக்ஷன் பண்றோம், எலக்ட்ரானிக் குட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க வீட்டுக்கு தேவையானது அத்தனையும் நம்ம பண்றோம். நான் விசிட்டிங் கார்டு போட்டிருக்கேன், அதன் மூலியமா நீங்க பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே, இது வந்து இன்ஸ்டாலேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிராக்டிகலா ஒரு நான் காமிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து நம்ம கிட்ட ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதுதான் இருக்கும், இதான் செட்டப். சரிங்களா? இப்போ வந்து இதான் ஆண்டனா. ஓகேங்களா? இப்போ இந்த ஆண்டனா வந்து நீங்க ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல வைக்கணும். இப்போ ஹைட்டான ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா இது கிளாம்ப் தேவைப்படும் இல்லைங்களா? இந்த கிளாம்ப் வந்து நம்மகிட்டே இருக்கு, அது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கிளாம்ப் இந்த மாதிரி ரவுண்டு கிளாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த கிளாம்ப் வந்து நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 2 புஷ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? செப்பரேட் நம்ம வச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேக் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ சக்கை இதெல்லாமே இருக்கும். ஸோ வந்து இதையும் நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ நிறைய பேர் வந்து இன்சுலேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி. இது வந்து ஃபிட்டிங்கு. இது இல்லாமல் நாங்கள் செப்பரேட்டாக கழட்டி தான் வச்சுருப்போம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாலில் மாட்டணும், இப்போ செவுத்தில் மாட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் ட்ரில் பண்ணி வாலில் அடிச்சிடணும். அதுக்காக தான் அந்த ஸ்க்ரூ பார்த்தோம்ல, அந்த ஸ்க்ரூலாம் வந்து அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. வாலில் நீங்கள் அடிச்சுட்டு இந்த ஏர் ஃபைபர் ஆண்டனா வந்து உள்ளே அப்படியே சொருகிக்கணும். சரிங்களா? புரியுதுன்னு பாருங்கள். இதுதான் இந்த ஸ்லாட்டு. சரிங்களா? இதை வந்து வாலில் வந்து நம்ம ட்ரில் போட்டு அடிச்சிடணும். சரிங்களா? அடிச்சிட்டோம், இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடிச்சிட்டோம் அப்படின்னா இது செப்பரேட்டாக இருக்கும். இது ஸ்க்ரூ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா. ஜஸ்ட் வந்து நீங்கள் உள்ளே அப்படியே சொருகிடணும். சொருகிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வால்லையே ஸ்டாண்டர்டாக இருக்கும், நம்ம வந்து கழட்ட முடியாது. இது ஒரு மெத்தடு. இது வந்து நாங்கள் கொடுக்கும்போது இது போட்டு கொடுக்க மாட்டோம். சரிங்களா? நீங்கள் வேணும்னா இந்த செப்பரேட்டாக இருக்கும், இந்த கிளாம்ப் செப்பரேட்டாக இருக்கும், இந்த ஸ்க்ரூ செப்பரேட்டாக இருக்கும், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கிளாம்ப் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாம்பில் வந்து ஸ்க்ரூ வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை லூஸ் பண்ணி நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இது வந்து செப்பரேட்டாக வெளியே வரும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது வந்து போடக்கூடாது. இப்போ நீங்கள் கம்பளியோ ஒரு பைப்லேயோ நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இது போடக்கூடாது. சரிங்களா? இந்த ஸ்லாட் இருக்குல்ல, இது போடக்கூடாது. போடாமல் இங்கே ஒரு ஹோல்ஸ் தெரியும் பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோல்ஸ் உள்ளே வந்து இந்த இதை நீங்கள் விடணும். விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும்.
உள்ளே போயிருச்சு அப்படின்னா உங்கள் கம்பு என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கணும் சரிங்களா. இது மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஹோல்ஸில் வந்து போடணும். நான் ஜஸ்ட் எப்படின்னு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கழட்டிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இதை கழட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன சைஸ் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை வந்து இந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இது போகும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் சரிங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் இந்த ஸ்லாட் போடக்கூடாது சரிங்களா. இந்த ஸ்லாட் போடாமல் தான் கொடுத்துருப்போம். நான் வந்து சும்மா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் காட்டணுங்கிறதுக்காக நான் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இது வந்து வாலில் மாட்டணும் அப்படின்னா இந்த ஸ்லாட்டு போட்டுக்கணும். இல்லை வாலில் மாட்ட தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த வருங்க இது இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வெளியே விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ரீயாக மடங்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இது இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே மடங்கும். அதே மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் இப்போ கம்பு என்ன சைஸ் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிங்க அப்படின்னா க்ரிப்பாக இருக்கும் சரிங்களா. இதுதான் இன்சுலேஷனுடைய மெத்தடு. இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு கழட்ட தெரியாது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது போடாமல் தான் இருக்கும். ஸோ வரி பண்ணி தேவையில்லை. இங்கே ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து டேக் போட்டுக்கலாம். டேக் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, இதுதான் டேக். இந்த துணி கடைக்கெலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு தருவாங்க இல்லையா, இதுதான் இந்த டேகு. பட் வந்து என்கிட்ட இருக்குது சின்ன டேக். இந்த மாதிரி டேக் போடக்கூடாது, நல்ல பெரிய டேக், நல்ல குவாலிட்டியாக ஒரு டேக் வாங்கிக்கணும். இதுலேயே வந்து பிளாக் கலர் டேக் விற்பாங்க, ஒரு 3 டேக் பக்கம் வாங்கிக்கோங்க சரிங்களா. டேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக் வந்து ஜஸ்ட் நீங்கள் உள்ளே விட்டிங்கனாலே உள்ளே போகும். போயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ண போகிறீங்களோ, இல்லை விண்டோலையோ, இல்லை எந்த ஜன்னல் கம்பிலையோ நீங்கள் ஹேங் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போட்டு ஹேங் பண்ணிக்க முடியும். பட் வந்து இது சின்ன டேக்னால பத்தலை ஓகேங்களா. பெரிய டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டு காமிச்சிடுவேன். ஸோ வந்து நீங்கள் எதில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி டேக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம கிரிப்பாக இருக்கும். 3 டேக் போட்டால் கூட போதும். ஆனால் நீங்கள் 2 தான் போட முடியும். இந்த 2 ஹோல்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், இந்த 2 ஹோல்ஸ் தான் இருக்கும் இல்லையா. இந்த 2ல் மட்டும் தான் டேக் போட முடியும். உங்களுக்கு டேக் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆர்டர் என்கிட்ட ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேக் வேணும் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு டேக் உள்ளே போட்டே நான் அனுப்புகிறேன் சரிங்களா. ஸோ ஓவராலாக இன்ஸ்டாலேஷன் இந்த ஆண்டனா மெத்தட் இவ்வளோ தான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அந்த ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர் எடுத்துக்குவோம் சரிங்களா. இது வந்து RJ45 கேபிள், இந்த லேண்ட் கேபிள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா. இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிளை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸிங் இவ்வளோ தான் சரிங்களா. இது இருக்கு இல்லையா, பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். இதை வந்து இது உள்ள கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, லாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த புஷ் கொடுத்துருக்காங்கல்ல, இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ள தண்ணி எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக. இதை வந்து நீங்கள் போட்டுக்கணும். போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கிடையாது. ஆல்ரெடி இந்த புஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இந்த ஒயரில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு லாக் பண்ணிட்டு டேரெக்டாக கொண்டு போய் இந்த இதில் வந்து நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேப் உள்ளே போயிடும் சரிங்களா. பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதில் நல்லா டைட்டாக நீங்கள் லாக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா எல்லா கேப்பும் வந்து சீல்டு ஆயிரும் சரிங்களா. இன்னொரு கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்னொரு போட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆண்டனா. இதன் மூலிமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கூட நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். நீங்கள் 2 ஆண்டனா போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 வீடு தள்ளி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இதன் மூலிமா கூட நீங்கள் இன்னொரு புது கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இது தேவையில்லை சரிங்களா. இதை லாக் பண்ணுறதுக்கும் ஒரு புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே லாக் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் சரிங்களா. அதனால் வந்து நம்ம எதுவும் வந்து வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ ஓவராலாக ஆண்டனால இவ்வளோ தான் ஒர்க்கே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ரவுட்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரவுட்டருக்கு வந்து ஒரு பவர் தேவைப்படும். ஸோ வந்து நம்ம இந்த கேபிள் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நான் ஃப்ளிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரவுட்டரை வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் அன்பாக்சிங்லேயே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் என்னென்ன அப்படி சொல்லிட்டு. ஜஸ்ட்டு வந்து இந்த அடாப்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட் ஒர்க் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த லைட் ஒர்க் ஆகுது இல்லையா. இப்போ ரெட் கலர் லைட் ஒர்க் ஆகுது. ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் கனெக்ஷன் நம்ம கொடுக்கல. இப்போ இந்த ஆண்டனா இருக்கு இல்லையா, இந்த ஆண்டனாலேருந்து வர ஒயர் வந்து இதெல்லாம் சிம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சிம் இருக்கும். இதில் வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி இதுக்கு அனுப்பும். இதன் மூலிமா நம்ம வைஃபை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இது ஒயிட் கலர் லைட்டுக்கு மாறணும் அப்படின்னா இந்த RJ45 கேபிள் இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, இதில் மாட்டினதோடைய மறுபக்கம் அதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஓகேங்களா. இப்போ ஒரு லாக் பண்ண உடனே உங்களுக்கு லைட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். கான்ஃபிகரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் லைட் ஒர்க் ஆகும். நான் அதையும் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே 3 லைட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஏன் பிளிங்க் ஆகுது அப்படின்னா உள்ளே வந்து நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீடு தள்ளி வீட்டுக்குள்ளே இருக்கும். ரொம்ப உள்ளே இருக்கிறனால இந்த சிக்னல் வந்து காட்டல சரிங்களா. இந்த ரெட் கலர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், இது வந்து டவரோடைய லோகோ.
உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டவர் இருக்கு இல்லையா, சிக்னல் பாயிண்ட், இப்போ ப்ளூ கலர் ஒர்க் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ப்ளூ கலர் ஒர்க் ஆகுது அப்படின்னா 4G சிக்னல் இங்கே கிடைக்குதுன்னு அர்த்தம். இது ப்ளூ கலரு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ வந்து 4G சிக்னல் வந்து ஒர்க் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு கிரீன் லைட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா LAN 1 வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ LAN 2ல் வந்து லைட் எதுவும் ஒர்க் ஆகல பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ வந்து அதில் லைட் எரியாது. LAN 1ல் கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கேபிளில் வந்து எந்த ஃபால்ட் இல்லை, உங்கள் ரவுட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா. இந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ வந்து க்ரீனாக மாறிச்சு அப்படின்னா 5G ஸ்பீடு உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 4G தான் வந்து கிடைக்குது. ஆனால் 4G வந்து உங்களால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 4G சிக்னல் கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த இதை பாருங்கள், ரவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் லைட் எரியும். பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நான் சைடில் காட்டுறேன். இப்போ ஒயிட் கலர் லைட் ஒர்க் ஆகுது இல்லையா. இப்போ வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது, கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. இப்போது இதோட ஸ்பீட் டெஸ்ட் நம்ம பார்த்தோம். வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். நான் வெளியே எங்கேயுமே மொட்டை மாடலில் எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆண்டனா இங்கே தான் என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ வந்து நம்ம வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். க்ரோம் ஓப்பன் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து நெட்டோடைய ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து 29, 30 வரைக்கும் வருது. நம்ம வந்து எடுத்துக்கிற ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 40 Mbps. 4Gலேயே வந்து நமக்கு வந்து 30 வரைக்கும் ஸ்பீடு வருது. சரிங்களா. அப்லோடு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன், உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேங்க. இது வந்து இங்கே இருக்குது ஒயிட் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சிக்னல் ஸ்ட்ரென்த் ஓகே அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 4Gயில் தான் கிடச்சிட்டு இருக்கு. இது எந்த பிரச்சனையும் இல்லை, க்ரீனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஸ்பீட் வந்து 30 Mbps, அப்லோட் ஸ்பீட் வந்து 33 Mbps வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வெளியே வந்து வச்சு பார்ப்போம். சரிங்களா. இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே நான் அந்த ஆண்டனா வந்து இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து வெளியே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறேன். சரிங்களா. இப்போ ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே செக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர் லாக் ஆகிருக்கு இல்லையா, இந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டோர் ஒன்று அங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டியே நமக்கு வந்து 30 Mbps பக்கம் வருது. ஸோ வந்து இதையும் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வச்சு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு வச்சிடுறேன். ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து டோரெல்லாம் நம்ம லாக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வெளியே செட் பண்ணிட்டோம். இப்போ இதோடைய ஸ்பீடு எப்படின்னு பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வச்சோம் இல்லைங்களா அந்த ஆண்டனா, அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 5G கிடைக்கல, 4G மட்டும்தான் கிடைக்குது. ஸோ வந்து அதோடைய ஸ்பீட் லெவல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம 40 Mbps எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 45க்கு மேலே போகுது. ஆக்சுவலி 4Gயில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 4Gயில் ஒர்க் ஆகியுமே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்குது. சரிங்களா. டவுன்லோட் ஸ்பீட் வந்து 47 வந்திருக்கு, அப்லோட் ஸ்பீட் வந்து 40 பக்கம் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதான் 48, 45 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா. இப்போ வந்து இது 5G எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த ஆண்டனா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஃபிக்ஸிங்னா இது வந்து டேக் போட்டு ஒரு விண்டோவில் வந்து நம்ம மாட்ட போகிறோம். அந்த வீடியோ நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரவுட்டரை வந்து இந்த ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆண்டனாவை. ஜஸ்ட் ஒரு டேக் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ எல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஜஸ்ட் வந்து 2 ஸ்க்ரூ இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த உட்டன் ஜன்னல் இருக்கு இல்லையா, இந்த உட்டன் ஜன்னலில் தான் வச்சு நான் வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறேன். ஸோ வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த உட்டுங்கிறதுனால ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னாலே உள்ளே வந்து லாக் ஆகிடும். சரிங்களா. இப்போ அங்கேருந்து RJ45 கேபிள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் வந்து ரவுட்டர் அதில் வந்து வச்சு ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ரவுட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்க முடியும். வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒயரிங்லாம் பண்ணணும் இல்லையா, இந்த அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அடாப்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் வெளியே விட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அதில் உட்காரும் அந்த ரவுட்ரு. ஓகே, நம்ம அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆண்டனாவில் வந்துச்சு இல்லையா அந்த கேபிள், இந்த கேபிளையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸ் மூலிமா விட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் இன்செர்ட் பண்ணிடணும். ஸோ வந்து நம்ம இதில் வச்சோடனே ஒயர்லாம் வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி வழியே இந்த ஹோல்ஸ்லேயே போயிடும். ஸோ முன்னாடி வந்து எந்த ஒயரும் கசமுசான்னு தெரியாது. இப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து கான்ஃபிகரேஷன் ஆகி ஆன் ஆகிடும். ஓகே, இது பாருங்கள் ஒயிட் கலர் வந்து லைட் வந்து ஒர்க் ஆகுது சரிங்களா. இப்போ வந்து ஸ்டேபிளாக நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து 5Gயில் கிடைக்குது. இப்போ இது வந்து நான் பிசியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் நான் போட்டு நான் வந்து என்னோடய பிசி டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கனெக்ட் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறது வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய இன்டர்நெட் சரிங்களா. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இது இப்போ வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ க்ரோமில் போயிட்டு இதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் 5Gயில் கிடைக்குது, பியூர் 5G. ஸோ வந்து 50 Mbps வரைக்கும் போகுது. நம்ம எடுத்துக்கிறது 40 Mbps தான். ஓவரால் வந்து 58 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஸ்டலேஷன் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரே ஒரு டேக் போர்டு ஒரு விண்டோவில் தான் நான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 48லேருந்து 25 வரைக்கும் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ரீட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இது ஸ்டேபிளாக இருக்காது பாருங்க, மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க, 50 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம எந்த வரையும் பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப ஹைட்டான பிளேஸ் இருக்குதே டானான ஒரு இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா 5G கவரேஜ் பக்காவாக கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் வச்சிருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து அங்கேயே வந்து நார்மலாக தான் இருக்கும் சரிங்களா. இன்னும் ஹைட் பிளேஸ் இருக்குது. நாங்கள் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். நான் உங்களுக்கு சும்மா செக் பண்ணி காட்டுறதுக்காக டெஸ்டிங்காக தான் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் 48, 24 வந்திருக்கு இல்லையா. இது பாருங்கள் திரும்ப மாறுபடும். ஓகேங்களா. இது ஒரு வில்லேஜில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஒரு பாயிண்ட் தான் 5G கிடைக்குது அப்படின்னா கூட வரி பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு ஸ்டிக் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. இதுக்கு வந்து அந்த லேண்ட் கேபிள் இருக்கு இல்லையா, 20 மீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. டவுன்லோட் ஸ்பீட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, 40க்கு மேலேயே போகுது. அப்லோட் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நம்ம அதே மாதிரி மொபைல்லையும் நம்ம போட்டு பார்த்துருவோம். பாருங்க, இதில் வந்து 40 வரைக்கும் அப்லோட் ஸ்பீடு வருது. ஸோ வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாவுடைய ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு 5G கவரேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, பார்த்தேன் இல்லைங்களா. இது வந்து இன்ஸ்டலேஷன் வீடியோ மட்டும் தான். அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா முந்தைய வீடியோவில் போட்டுருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. இதோட ரிவ்யூ வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட் வரும். இதுக்கு எத்தனை டிவி சேனல் கொடுத்துருப்பாங்க, அதோடைய OTT லிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ வரும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜியோ ஏர் ஃபைபர் இருந்தாலும் சரி, ஏர்டெல் ஏர் ஃபைபர் இருந்தாலும் சரி, எந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டாவோட லிங்க் இருக்கு, அதில் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் உங்களால் வந்து ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் 7,000 வந்து 8,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு பிசி வேணும் அப்படின்னாலோ, இல்லை பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு டிவி வேணும் அப்படின்னாலோ, இல்லை எந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் வேணும் அப்படின்னாலோ நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். உங்க ரெக்யர்மெண்ட் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புவோம். அதன் மூலமா நீங்க பை பண்ணிக்க முடியும். ஓகே, ஓவரால் இப்படிதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.